சைனாக்காரன் பூங்கோதைன்னு பேர் வச்சுட்டான். இப்ப பல விஞ்ஞானிகள் கேட்கறாங்க, எதுக்கு தமிழுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் சீனாவில்னு கேட்கறாங்க. தமிழுக்கு ஏன் முக்கியத்துவம் கேட்டோன்னு என் அறிவில் சிறந்த பெரியோர்கள் செல்லா கவனிங்க என்ன சொன்னா தெரியுமா? உலகத்திலே செம்மொழியாக்கப்பட்ட மொழி 6 மொழி. செம்மொழியாக்கப்பட்ட மொழி 6 மொழி. கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம், இன்னொரு மொழி மொத்தம், அது சீனம், தமிழ், மொத்தம் 6 மொழி. இந்த 6 மொழிகளிலே 4 மொழி வழக்கு அழிந்து ஒளிந்து சிதைந்து போய்விட்டது. கிரேக்கம் போச்சு, லத்தீன் போச்சு, அந்த சமஸ்கிருதம் போச்சு. இருப்பது 2. எது? ஒன்னு சீனம், இன்னொன்று தமிழ். இந்த 2 மொழி தான் செம்மொழியாக இருக்கு. தமிழும் சீனமும் இருக்கு. இப்ப சீனக்காரன் சொல்றேன், எங்க சீன மொழியும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அழியுமா? சீன மொழியும் அழிந்து போனால் நாங்க எப்படி வாழ்வது? தமிழ் நிலையானது. நாங்க தமிழை கத்துக்கிட்டோம்னா ஒரு நாள் அதை வைத்தே நாங்க இந்த உலகத்தை ஆளலாம்னு சீனக்காரன் தமிழ் படிக்கிறேன். தமிழை என்ன பண்ணிக்கிட்டு